ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால் கன்சப்ஷன் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். புகைப்பிடித்தல் மற்றும் மது அருந்துதல் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும். ஹெல்மெட் இஸ் ஏ லைஃப் ஜாக்கெட். தலைக்கவசம் உயிர்கவசம். தனது ரசிகர் மன்றத்தை மக்கள் இயக்கமாக மாற்றிய நடிகர் விஜய் தற்போது அதனை கட்சியாக பதிவு செய்யும் பணிகளில் மும்மரமாக ஈடுபட்டு வருவது ஊரறிந்த விஷயம். குறிப்பாக அரசியலில் அஸ்திவாரம் இல்லாமல் அவசரத்தில் வந்து அஸ்தமித்த பலரை போல நாமும் ஆகிவிடக் கூடாது என்பதில் தெளிவாக ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கவிநாத். நம்மளோட இன்னைக்கு தினம் ஒரு சாதனையாளர் நிகழ்ச்சியில் யாரை பார்க்க போகிறோம்னா, முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். நம்மளோட அந்த லைஃப்பில் பேய் பிசாசு அதை பார்த்து பயப்படாத ஆளை பார்க்க முடியாது. அதை பற்றி பேசி ஒரு தெளிவான பதில் சொல்கிறதுக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க டாக்டர் பொன் கார்த்திகா, எம்பிபிஎஸ் எம்டி, சைக்காட்டிஸ்ட். வணக்கம் டாக்டர். வணக்கம். சொல்லுங்க டாக்டர், இந்த ஆவி பேய் பிசாசு இதெல்லாம் உண்மையா? இல்லை அப்படின்னு இந்த பிரபஞ்சத்தில் ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் ஒரு விதமான கற்பனை தான். தெளிவாக சொல்லணும்னா இது ஒரு விதமான ஹலூசினேஷன். ஹலூசினேஷனா? புரியல டாக்டர். ஹலூசினேஷன் அப்படின்றது நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். நீங்கள் என்னை இப்போ இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்கீங்க, ஓகேவா? ஆனால் நீங்கள் இங்கே இருக்கீங்க. நீங்கள் இல்லைன்னு நினச்சிட்டு நான் பாட்டுக்கு தனியாக பேசிகிட்டு இருந்தேன்னா அதுக்கு பேர் தான் ஹலூசினேஷன். பொதுவாக இது எல்லாருக்கும் வராது. ரொம்ப ரொம்ப வருஷமாக தனிமையில் இருக்கிறவங்களுக்கு இது வரும். அதே சமயத்தில் மனசால ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இது கண்டிப்பாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ ஹலூசினேஷன் சம்மந்தமாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறேன். இதை நார்மல் டைப் உள்ள ஹியூமன் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. அதே சமயத்தில் நான் சொல்கிற டைப் உள்ளவங்க பார்த்தாங்கன்னா அவங்கள ஒரு ஃபீலுக்கு கொண்டு போகும். பார்க்கலாமா? இதை இப்போ நீங்கள் டீப்பாக கவனிச்சுட்டே இருங்க. ஹலோ. குட்டிமா, ஆஃபீஸ் விஷயமா வெளில போகிறேன், வரதுக்கு லேட் ஆகும். நீயும் பாப்பாவும் சாப்பிட்டு தூங்கிடுறீங்களா? நைட்டில் என்ன ஆஃபீஸ் ஒர்க்கு? அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். டைம் என்னாச்சு? நானும் பாப்பாவும் வீட்டில் தனியாக தானே இருக்கோம். நீங்கள் பாட்டுக்கு லேட்டாக வரேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அவள் இப்போவே அழ ஆரம்பிச்சிட்டா. என்ன சொல்லி சமாளிக்கிறது? நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், மீட்டிங்கை கேன்சல் பண்ண முடியல. 2 hours தான். நான் இப்படி போயிட்டு அப்படி வந்துடுவேன். அப்படியே ஆஃபீஸே கட்டிட்டு அழுங்க. ஃபோனை வச்சுட்டு போங்க, ஏதாவது சொல்லிட போகிறேன்.
அழக்கூடாது, அப்பா வந்துருவாங்க. எதுக்குமா அலற? அப்பா வந்துருவாங்க, அழக்கூடாது. அப்பா வந்துருவாங்கம்மா. யாரு? கேக்குறேன்ல, யாரு? பெல் அடிக்கிறேன்ல, கதவு திறக்க எவ்வளோ நேரமா? பெல் அடிச்சிங்களா? அப்ப கதவு தட்டினது யாரு? கதவை யார் தட்டினா? நான் பெல் தானே அடித்தேன். சவா. ஏய் வாசு, என்னாச்சு? ஆ, என்ன சொன்னீங்க? சும்மா தூக்க கலக்கம், அதான் உனக்கு புரியல. சரி விடு, செம்மையா பசிக்குது, சாப்பாடு எடுத்துகிட்டு போ. பாப்பா சாப்பிட்டாளா? ஐயோ, உள்ளார தூங்கிட்டு இருக்கா, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். தூங்கிட்டீங்களா தங்கம்? எங்க போனாரு? ஆளை காணோம். ஏங்க, எங்கேயோ தெரியல. யாரு? கேக்குறேன்ல, யாரு? మగువల మనసులు తెలిసి నీ వలపును మరచుట సులువా ఇది కనివిని ఎరుగని మనసుల కలయిక
ஹலோ ஹலோ, யாருங்க? இது எட்வின் வீடுங்களா? ஆமாம், நீங்கள் யாரு? அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஐயோ, என்னாச்சுங்க? இப்போ எப்படி இருக்காரு? இல்லைங்க, அவர் 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி இறந்துட்டார். ஹலோ, என்னங்க சொல்கிறீங்க? ஹலோ ஹலோ ஹலோ. பாப்பா பாப்பா பாப்பா. பாப்பா, என்னாச்சுடா பாப்பா? என்னாச்சுடா? என்ன பார்க்குறாங்க? ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. அம்மா பாருடா, நீ பார்க்க வேணாம், வா. நிலா நிலா